வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகைன் ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் பார்க்கலாம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் அப்லோட் பண்ணியிருந்தோம். நான் அப்போவே சொல்லியிருந்தேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள், இதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஆஃப் அண்ட் பார்க்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் அகெயின் நாம் இப்போ ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் பார்க்கலாம். இது ப்ரீவியஸாக பார்த்ததை விட கொஞ்சம் பெரிய பேராகிராஃபாக இருக்கும். இதுவுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பேராகிராஃப் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தமிழில் அப்சர்வ் பண்ணி கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பேராகிராஃப் ரைட்டிங் நான் இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத லிசன் பண்ணிவிட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கோ அதை மட்டும் அகெயின் ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்டரில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பேராகிராஃப் ரைட்டிங்லாம் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ளூயன்சி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று 3-4 நாய்கள் எனது மிதிவண்டி அருகே வந்தது. ரொம்ப அப்படியே பெரிய சென்டென்ஸ் எல்லாம் நினச்சிக்காதீங்க. அதை நம்ம பிரேக் பண்ணி நம்ம பார்க்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். நான் மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த பொழுது. பொழுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? வென், வாயில். அது எல்லாத்துக்குமே நம்ம பொழுது அப்படின்னு தான் சொல்லுவோம். கண்டினியூஸ், அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் வந்ததுன்னா நம்ம வாயில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ பாருங்கள், நான் மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த பொழுது. இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ பாருங்கள், நான் தூங்கி கொண்டிருந்த பொழுது while I was sleeping. நான் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது while I was eating. நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது while I was talking. இப்போது நான் மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த பொழுது while I was riding a bicycle. அவ்வளோதான். இப்போ ஈஸியாக வருதா? சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம பைசைக்கிள், மிதிவண்டி அப்படிங்கிறத நம்ம பைசைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். திடீரென்று அப்படின்னா என்ன? சடன்லி. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வேர்ட்ஸ் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், திடீரென்று அப்படின்னா நம்ம சடன்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் இதை நாமளாக யோசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இது வராது. அகெயின் நம்ம என்ன திங்க் பண்ணிக்கிறோம்னா, நமக்கு மட்டும்தான் அதெல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஃபெட்டப் ஆகி நம்ம ட்ரை பண்ணாமையே விட்டுடுறோம். நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு மட்டும் கிடையாது. இதே மாதிரி ப்ராப்ளம் இனிஷியல் லெவலில் எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் கூட, நமக்கு வேர்ப்ஸ் கூட கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். ஏன்னா நம்ம யார்கிட்டையும் பேசி ப்ராக்டிஸ் இல்லை இல்லையா? அதனால தான் அது வரமாட்டேங்குது. அப்போது சடன்லி அப்படின்னா திடீரென்று அப்படின்னு அர்த்தமா. 3-4 நாய்கள் எனது மிதிவண்டி அருகே வந்தது. 3-4 டாக்ஸ். வந்தது அப்படிங்கிறதுக்கு அப்பியர், அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் அப்பியர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 3-4 டாக்ஸ் அப்பியர்ட் நியர் மை பைசைக்கிள். கிட்டக அப்படிங்கிறதுக்காக நியர் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சேர்த்து சொல்லலாமா? while I was riding a bicycle, suddenly 3-4 dogs appeared near my bicycle. ஓகேவா? இல்லை ரொம்ப சிம்பிளாக வேணால் கேம் நியர் மை பைசைக்கிள் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் வேர்ப்ஸே யூஸ் பண்ணுங்கள் இனிஷியல் லெவலில். அடுத்து பாருங்க, நான் பயந்து கீழே விழுந்து விட்டேன். வலது கையில் பலமான அடி. பயப்படுறது, அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஐ காட் ஸ்கேர்ட். இல்லையா, அஃப்ரைடுன்னு கூட சொல்லிக்கோங்க. ஐ காட் அஃப்ரைடுன்னு கூட சொல்லிக்கோங்க, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. ஐ காட் ஸ்கேர்ட். ஸ்கேர்னா பயப்படுறது, அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் இடி போட்டுக்கணும், ஸ்கேர்ட். ஐ காட் ஸ்கேர்ட். கீழே விடுறதுக்கு ஃபால் டவுன், அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் ஃபெல் டவுன். அண்ட் ஃபெல் டவுன் ஃப்ரம் த பைசைக்கிள். பைசைக்கிளிலிருந்து, அதாவது சைக்கிள்லேருந்து, அதனால் ஃபெல் டவுன் ஃப்ரம் த பைசைக்கிள். அண்ட் சஃபர்ட் அ சிவியர் இன்ஜூரி டு மை ரைட் ஹேண்ட். அதாவது என்னுடைய வலது கையில் தான் நல்லா அடிபட்டது. சிவியராக அடிபட்டது அப்படின்னு நம்ம பேசும்போதே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். அண்ட் சஃபர்ட் அ சிவியர் இன்ஜூரி டு மை ரைட் ஹேண்ட். ஓகேவா? சேர்த்து சொல்லி பார்க்கலாமா? ஐ காட் ஸ்கேர்ட் and fell down from the bicycle and suffered a severe injury to my right hand. Again odra sollava? I got scared and fell down from the bicycle and suffered a severe injury to my right hand. என் குடும்பத்தினர் உடனே என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இந்த இடத்துல உடனே அப்படிங்கிறதுக்கு இமீடியட்லி அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என் குடும்பத்தினர் அப்படிங்கிறதுனால மை ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அழைத்து கொண்டு போதலுக்கு நம்ம டேக் அப்படின்னு ஒரு வேர்ப் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் இல்லையா? டேக்கோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? டுக்.
took me to the hospital. Immediately my family members took me to the hospital. என் குடும்பத்தினர் உடனே என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். என் குடும்பத்தினர் உடனே அப்படின்னு சொல்லலாம், உடனே என் குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லலாம். அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? அடுத்து பாருங்க, மருத்துவர்கள் பரிசோதித்த பிறகு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். மருத்துவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நான் டாக்டர் அப்படின்னு காமனாக தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், பரிசோதனை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எக்ஸமைன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஒருத்தங்க டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸமைன் அப்படிங்கிற ஒரு வேர்பு தான் யூஸ் பண்ணலாம். த டாக்டர் எக்ஸமைன்ட் மீ, என்ன தானே பரிசோதிச்சாங்க. ஸோ த டாக்டர் எக்ஸமைன் மீ, என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்ஃபார்ம்டு மீ, என்கிட்ட சொன்னாங்க தட் ஐ ஹேட் அ போன் ஃப்ராக்சர், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஏற்பட்டுடுச்சு, அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. தட் ஐ ஹேட் அ போன் ஃப்ராக்சர், எனக்கு வந்து போன் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. அன்நீடட் சர்ஜரி, எனக்கு வந்து சர்ஜரி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அன்நீடட் சர்ஜரி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. த டாக்டர் எக்ஸமைன் மீ அண்ட் இன்ஃபார்ம்டு மீ தட் ஐ ஹேட் அ போன் ஃப்ராக்சர் அண்ட் நீடட் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன், மேலும் இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சி அடைந்தேன், அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஷாக், அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் ஷாக்ட் இல்லையா. ஐ வாஸ் ஷாக்ட் டு ஹர் இட், இதை கேட்டவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஐ வாஸ் ஷாக்ட் டு ஹர் இட். மேலும் அப்படிங்கிறதுக்கு மோர் ஓவர் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். மோர் ஓவர் எதிர்பார்க்கலங்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் யூஸ் பண்ணலாம். ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ். மோர் ஓவர் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ், நான் இதை எதிர்பார்க்கவில்லை. இறுதியாக அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினேன். இறுதியாக அப்படிங்கிறதுக்கு ஃபைனலி யூஸ் பண்ணிக்கோங்க, இவென்ச்சுவலி யூஸ் பண்ணிக்கோங்க, எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இவென்ச்சுவலி ஐ அண்டர்வென்ட் சர்ஜரி, அறுவை சிகிச்சை முடிந்துங்கிறதுனால அண்டர்கோ அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் அண்டர்வென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ அண்டர்வென்ட் சர்ஜரி அண்ட் வீடு திரும்பினேன் அப்படிங்கிறதுக்காக ரிட்டர்ன்ட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாஸ்ட் ஃபார்மில், ஓகேவா. ரிட்டர்ன்டு டு ஹோம் சொல்ல ரிட்டர்ன்ட் ஹோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்பொழுதும் கூட அப்படின்னா ஈவன் நவ் அப்படின்னு அர்த்தம். இப்பொழுதும் கூட வலது கைக்கு தீவிரமான பயிற்சி செய்து வருகிறேன். இப்பொழுதும் கூட ஈவன் நவ் ஐ கண்டினியூ டு அண்டர்கோ இன்டென்சிவ் ஃபிசிக்கல் தெரப்பி. ஏன் இன்டென்சிவ் அப்படின்னா தீவிரமான அப்படிங்கிறதுக்காக தான் இன்டென்சிவ் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். டு அண்டர்கோ இன்டென்சிவ் ஃபிசிக்கல் தெரப்பி ஃபார் மை ரைட் ஹேண்ட், வலது கைக்காக நான் வந்து செஞ்சுட்டு வரேன். 2024 மறக்க முடியாத அனுபவமாக இது எனக்கு அமைந்தது. இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்ஸ் ஆஃப் 2024. மறக்க முடியாத அனுபவம் அப்படிங்கிறதுனால அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது இது வந்து கொஞ்சம் பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் இதில் ஞாபகம் இருக்கோ ஒரு 3-4 பாயிண்ட், அப்படி இல்லையா உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட், ஒரு ஹாப்பியான சம்பவமாக கூட இருக்கலாம், எதுவாக வேணாலுமே இருக்கலாம். அதை ஒரு 3-4 சென்டென்சஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை விட ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஈஸியாக இருந்ததுன்னா அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் பேராகிராஃப் நீங்களாக ஏதாவது ஒரு 3-4 சென்டென்சஸ் ஓனாக திங்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மெட்டா ஏஐ அப்ளிகேஷன் கூட சொன்னேன் இல்லையா, அதில் நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் வாய்ஸ் நோட் பண்ணிவிட்டு இஸ் இட் கிராமட்டிக்கலி கரெக்ட் அப்படின்னு கேட்கலாம். இஃப் இட் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட் இட் ஷோஸ் இட் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட், யூ ஹாவ் டன் அ குட் ஜாப் லைக் தட். இஃப் இட் இஸ் நாட் கிராமட்டிக்கலி கரெக்ட் இட் ஷோஸ் தட் கரெக்ட் ஆப்ஷன்ஸ், தீஸ் ஆர் ஆல் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ், ட்ரை டு சூஸ் இட் லைக் தட். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கரெக்டுனா கரெக்டுன்னு சொல்லுவோம், தப்புன்னா இதெல்லாம் கரெக்டான ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோதான். இப்போ இந்த ஹோல் பேராகிராஃபை ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணுவோமா. நான் மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று 3-4 நாய்கள் எனது மிதிவண்டி அருகே வந்தது. நான் பயந்து கீழே விழுந்து விட்டேன். வலது கையில் பலமான அடி. என் குடும்பத்தினர் உடனே என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மருத்துவர்கள் பரிசோதித்த பிறகு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை கேட்டவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன், மேலும் இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இறுதியாக அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினேன். இப்பொழுதும் கூட வலது கைக்கு தீவிரமான பயிற்சி செய்து வருகிறேன். 2024 மறக்க முடியாத அனுபவமாக இது எனக்கு அமைந்தது. இங்கிலீஷில் ட்ரை பண்ணலாமா.
While I was riding a bicycle, suddenly 3-4 dogs appeared near my bicycle. I got scared and fell down from the bicycle and suffered a severe injury to my right hand. Immediately, my family members took me to the hospital. The doctor examined me and informed me that I had a bone fracture and needed surgery. I was shocked to hear it. Moreover, I did not expect this. Eventually, I underwent surgery and returned home. Even now, I continue to undergo intensive physical therapy for my right hand. It was one of the most unforgettable moments of 2024. That's it. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த 3-4 பாயிண்ட்ஸை மட்டுமாவது ரிப்பீட் பண்ணி பாருங்கள். I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.